வீடியோ உள்ளது. என்ன சுவையான மார்மலேட் கரடிகள். நிறுத்து. நீங்க பல்லாடி பயில்பவருக்கு பல்பாக திண்டி செல்ல முடியாது. என்ன இதை குறிச்சு பார்க்காதீங்க. நான் ஒரு செவிலியன். எனக்கு முடியாது. ஆனாக்கா நீங்க ஒரு நோயாளர். என்ன? ஓ, கோக் கொண்டு என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் அதை ஐவி பைகளில் ஊற்றுகிறேன். யாரும் இந்த தந்திரத்தை அறிய மாட்டார்கள். இது வேலை செய்யும் என்று நம்புகிறேன். சரியானது. ஹே, அது கிடக்குமா? நன்றி செல்லமே. Oh my God. நீங்கள் எங்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஓ, என்னை பற்றி திட்டாதீர்கள் நண்பர்களே. நான் முதலில் சென்று விடலாமா? வணக்கம். ஓ, நன்றி நண்பர்களே. வருகிறேன். வணக்கம் அதிர்பல் மருத்துவர். பரிசோதனைக்கு தயாராக இருக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு பயங்கரமான பல் வலி இருக்கிறது. உண்மையாவே? வணக்கம், நான் இங்க வந்துட்டேன். என் தேவையை தனிக்கு ஒரு கோக் குடிக்கணும். சரி, அது என் நரம்புகளை அமைதிப்படுத்த உதவும். என் வாயிலிருந்து வாசனை இல்லை என்பது போல தெரியுது. நல்லா, நாம் தொடங்கலாம். உங்களுடைய மூச்சு என்ன? ஆனி அம்மையார், ஒரு சில நிமிடம். அது கோ. வெளியே போங்க. மன்னிக்கவும். இதை நான் எடுத்துக்கிறேன். இதை இந்த பெட்டியில வைக்கிறேன். புனிதமான. ஓ என் கடவுளே. ஓ இல்லை, எனது மறையல்புகளை யாருக்கும் தரமாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்தது. நான் இப்போது உங்களுக்கு காட்டுகிறேன். எனக்கு ஸ்ப்ரைட் பாட்டில தேவை. இத பவுசில் ஊத்துவோம். நிறுத்தவும். அதை நீங்கள் பெற முடியாது. ஓ, அது டாக்டர். உள்ள வாருங்கள். மதிய வணக்கம் ஜில் மேடம். உட்காருங்கள். ஒரு நிமிடம், சற்று காத்திருக்கவும். எனக்கு ஸ்ப்ரைட் குடிக்க நேரம் உள்ளது. எந்த சத்தம் அது? ஜில் மேடம், நீங்கள் ஏதாவது குடித்தீர்களா? கூரே, நான் இதை முடிச்சுட்டேன். உலகுஷியா, அது நீங்கள் அல்லவா? மிக அருமை. என்ன? உன்னை கட்டிக்கொள்கிறேன். நீ மாம்பழ ஜாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய். போய்விடு. இனிப்புகள் உங்கள் பற்களுக்கு உதவாது. சரி, நீங்கள் தான் அதை பின்னர் எடுத்துக்கொள்ளலாம். என்ன? இனிப்புகள் கிடைக்காதா? நான் உடனடியாக ஏதாவது உத்வேகம் அடைய வேண்டும். சரி, நான் ஒரு செவிலியராக போகிறேன். நாம் ஊழியர் என்பதால் அவர்கள் என்னை நிச்சயமாக நிறுத்த மாட்டார்கள். எனக்கு விதிகளை தெரியும். சரி, போகலாம். ஓ, ஹலோ டாக்டர். அப்போறேன். இதுவோ வேலை செய்திருக்கு. நாம ஆரம்பிக்கலாம். யாரும் அதை எடுத்துக்கொள்வதற்கு முன் எனக்கு அனைத்தையும் சாப்பிட வேண்டியது உள்ளது. ஓ வா. ஆமாம். நீங்கள் ஒரு நோயாளியா? என்னோடதா? நான் உங்களுக்கு உதவ முயற்சி செய்கிறேன். அந்த கண்ணா இருக்கும். நான் அவருக்கு ஒரு ஊசி விடணும். அது புத்திசாலித்தனமா உள்ளது. நீ யார்? நீ என்ன பண்ற? ஓ, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என் பல் பற்றி என்ன? ஹலோ. ஓ இல்லை, நீங்கள் இனிப்பு பொருட்களுடன் உள்ளே செல்ல முடியாது. இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போது நீங்கள் செல்லலாம். சரி, நீங்களே. எனக்கு இனிப்புகள் வேண்டாம். ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது. என் கைப்பையில் ஒரு ஸ்பைடர் உள்ளது. அது ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிறது. அதை இனிப்புகளை எடுத்து செல்ல பயன்படுத்துவேன். ஆம், ஒரு பயனுள்ள விஷயம். வா கார்ல். அன்று பேர குழந்தை பேசிய போது, ஓ காத்திரு, ஏதோ சரியில்லை. ஓ ஓ கடவுளே, இது என்ன? ஓ பெரிய சித்திரவதை. ஓ எனக்கு கெட்டு போகிறது. ஓ இல்ல. ஓ, அழகிய அண்ணி, எழுந்திரு. ஏன் சுவாசமா? என்ன? ஓ வணக்கம், நீங்கள் என் பல் மருத்துவர் திரு பிராங்க் தானா? ஆமா, அது நான் தான். உட்காருங்க. ஓ, ஒரு நிமிஷம், உங்க அட்டை காட்டணும். பேரோம், அவர் கியூராஜித் இருக்கும்போது நான் எனது கிட்கேட் சாப்பிடலாம். ஓ நன்றி கார்ல. ஓ மன்னிக்கவும். ஆமாம், கார்ல மிகவும் நன்றி. ஓ ஒரு செல்லந்தி
என்னுடைய அலுவலகத்துல இல்ல. என் கார்ல நீ கொன்னுட்டியா? ஓ, இது எனது பொறுப்பல்ல. ஓ, மன்னிக்கவும். அட, அது ரொம்ப விசித்திரமா இருக்குது. நிறுத்துங்கள். நீங்கள் அப்புறம் அணிய பாத்தீங்களா? நீங்கள் இனிப்புட உள்ள செல்ல முடியாது. அதை நிறுத்துங்கள். நீங்கள் அதை பாத்தீங்களா? எல்லோருக்கும் அதை விளக்குவதில் நான் மிகவும் களைப்பில் இருக்கிறேன். நான் உன்னை பெற்றேன். ஒரு நொடிக்கையாது. எனக்கு ஒரு பைத்தியம் பிடித்த யோசனை உள்ளது. என்ன? ஓ, வாய் கழுவுவதை எங்கே வைத்தேன்? நான் இதை இங்கே வைத்தேன். அவள் கவனிக்கவில்லை. இப்போது எல்லாவற்றையும் செய்து விடுவேன். ஒரு பாட்டில தேவை. எல்லாவற்றையும் ஊற்றுவேன் மற்றும் சில ஸ்ப்ரைட். நண்பர்களே, பாருங்கள். இதை பார்க்கும்போது நன்றாக இருக்கிறது. நான் சில பன்சிக்கையை பயன்படுத்துகிறேன். சரி, உண்மையில் அது ஒரு கம். நல்ல அதற்காக நமக்கு தாசுக்குப்படுத்துவோம். சரி, போலாம். நிற்கவும் மற்றும் எனக்கு மிட்டாய்களை தரவும். அங்கே வந்தீர்களா? வாய்வாசி மற்றும் பணியார்த்தி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது, ஆனாலும் குடியேறுங்கள். நான் விளக்குகிறேன். மதிய வணக்கம். நானா அந்த நாற்காலியிலிருந்து உட்காரலாமா? எப்போது நான் என் பற்களை சரியாக துக்க சொல்லி காட்டு. அது சரி. ஆமாம், சரி. அர்த்தமாயிற்று. ஓ, பல் தூரிகைக்கு நன்றி. நன்றாக. நான் தூரிகையில் பற்பசையை அடித்து பற்களை வட்டமாக துலக்கப் போகிறேன். நான் சரியாக செய்கிறேனா? ஓ, வாய் கழுவும் திரவம் தேவை. சிறப்பாக இருக்கிறது. ஆஹா, அப்பா, இதை உமிழ்ந்து விடணுமா? என்ன என்ன? உன்கிட்ட என்ன இருக்கு? ஹூம், ஓ, அது சோடா. அதை எடுத்துடு. ஓ, என்ன? அம்மா, பெண்ணே, உங்கள் நேர்முக நேரம் ஏற்கனவே நெருங்குகிறது. ஓ, இல்லை. நான் மிகவும் பயப்படுகிறேன். நீ போகிறாயா? வாங்க. காத்துரு, உன்னை கண்ணாடி பெட்டிக்கு செக் பண்ணணும். அது என்ன? சாக்லேட்டா? ஓ மை காட். இது சற்று நல்லது. ஓ, உள்ளே வாருங்கள். ஓ, இல்ல. என்ன செய்யணும்? நிச்சயம். நான் இதை கட்டி கொண்டு வந்து விட்டேன். நாம் அதை பூரணமாக பயன்படுத்த வேண்டும். சரி, அணை, என்னை காப்பாற்று. உனக்கு உடன்பாடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உன்னை கொஞ்சம் தொந்தரவு செய்யவிருக்கிறேன், ஆனா இது நல்லதற்காக. சரி. ஓ, ஆமாம், நான் வந்துடுவேன். நிறுத்து. அவர் யார்? வா. ஓ, இல்லை. என் கரடி அவனின்றி செல்ல விரும்பவில்லை. சரி, உள்ள வாருங்கள். நான் எல்லாம் அமைதியாக இருக்கிறேன். மை காட். ஹலோ, என் பற்களை சிகிச்சை அளிக்க வந்தேன். என்ன? திருபல் மருத்துவர்? ஓ, ஒரு நிமிடம். ஓ, 1 நிமிஷம் காத்திருக்க. புண்டையை திற. வாங்க. ஓ, கரடியை காட்டு. என்ன? எனது கரடியை நான் பெற வேண்டும். அவன் எனது. சரி, கரடியை விடு. ஓ மை கோட், இது இனிப்புகளுக்கான நேரம். ஓ, நான் இனி தாங்க முடியாது. ஓ, ஸ்கிட்டில்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும். சரி, நான் தயாராக உள்ளேன். ஓ, நிறுத்து. கேண்டி குடி, அப்புறம் நீ போகலாம். நான் ஆன்ஸ் காத்திருக்கிறேன். ஓ, அல்ல, அது செய்ய வேண்டும். எனக்கு விருப்பமில்லை. ஆம், இங்கே என்ன உள்ளது? சாக்லேடா? இதையும் எடுத்துக்கொள்ளுவது. சரி, இங்கே என்ன உள்ளது? என்னவோ கேட்டதே இல்லையா? இல்லை. அட, இல்லை. நான் ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ, காற்றோட்டம். சரி, இப்போது பல் மருத்துவரின் அலுவலகத்தில் நுழையலாம். இது கொஞ்சம் கடினம்தான், ஆனால் நான் அதை செய்வேன். அப்படியா? அப்ப டாக்டர் எங்கே? ஓ, இல்ல. நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். தரையிறக்கம் மென்மையானது இல்லை, ஆனால் இது போதும். டாக்டர், நீங்க இங்க என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க? ஓ, இப்படி நீங்க பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து இனிப்புகளையும் சாப்பிட்டு விட்டீர்கள். அதிர்ச்சி. நீங்கள் எனக்கு ஒரு கசிவு தருகிறீர்களா? நான் அதையே ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு கிட்கைட் மிகவும் பிடிக்கும். சுவையாக உள்ளது. ஆமாம்.
சரி. நீங்கள் இதுவரை புரிந்து கொண்டிருக்காவிட்டால் நீங்கள் 1000 மாயமாக்கப்பட்ட பொத்தான் சவாலில் இருக்கிறீர்கள். எனவே நான் புதன்கிழமையுடன் தொடங்க விரும்புகிறேன். வணக்கம். பட்டனை அழுத்துங்கள். மின்சார நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். சரி, உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஆச்சரியம், அது ஒரு முழு வண்ணக்கொத்துகளின் வாளி. உங்களுக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். அற்புதம். அது என்ன? வண்ணப்புழுக்கள்? உண்மையான புழுக்கள் இருக்க வேண்டும் என நினைக்கின்றேன். ஆனால் இவை வாழ்ந்து கொண்டிருப்பதை விட சுவையாக உள்ளன. நான் இதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அடுத்தது என்ன முதல்வர்? இன்னும் கொஞ்சம் வையுங்கள். நான் நடனமாட விரும்புகிறேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. வாவ், வென்ஸ்டே கமிவம்ஸ் வைத்திருக்கிறாள். அது மோசமான தண்டனை அல்ல. ஏன் எனக்கு வண்ண வில்லுக்கனி கிடைக்குமா? பார்ப்போம். ஓ, மீண்டும் புழுக்கள். ஆனால் இத்தகவனம் உண்மையானவை. சரி, இணையிட்ஸை உடனடியாக கொதிக்க விட வேண்டாம். அது ஒரு இந்த மாத்திரை. குட்டியான புழுக்கள் ஒரு அச்ச சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஆ, நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன். ஆ ஆ இல்லை, அது என்ன? ஆ, ஓ, கொஞ்சம் காத்திருங்கள். அது பற்றியது இல்லை. சரி, அதுதான். அட சாமி. ஓ இல்லை, அவை நிஜ கீடைகள். ஓ முதல்வரே, நிறுத்துங்கள். ஓ, அதுக்கு உண்மையானவை கிடைத்தது. அதிர்ஷ்டம். புதன், உன் வரிசை மீது பொத்தானை அழுத்து. அப்பா, எனக்கு அதுன்னு நினைத்தேன். சரி, இதை செய்கிறோம். இந்த முறை என்னவெல்லாம் இருக்கிறதோ முழுவதும் கருப்பு பிசுக்கு. சரி, புதன்கிழமை இதற்கு பிடிக்கும் என்று உறுதியாக்கிறேன். அப்பா, முழுக்க கருப்பு என்பதற்கெல்லாம் அவள் ரசிகை. புதன்கிழமை தயாரா? கூட்டாளி. உஃப். இது பொதிந்து போனது மாதிரி இருப்பதெல்லாம். அது என்ன? ஓ இல்லை, இதுவையா கருப்பு பிசு மாதிரியே இருக்கும் என நினைக்கிறேன். இது மிகவும் அருவருப்பு. ஏன்? அதுதான் வென்ஸ்டே. உனக்கு பிடிக்கிறதா? உண்மையில் எனக்கு இது கொஞ்சம் பிடிக்கிறது. ஆஹா, புதன் எப்படிப்பட்ட விசித்திரமான பொருளை எடுத்தாளவோ. நீங்க என்ன பார்க்கிறீங்க? இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. மணிலா. பொத்தானை அழுத்து, இல்லையெனில் உன் பெற்றோர்களை கேட்டுக்கொள்வேன். சரி, பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்பப்பட முடியாது என்று நினைக்கிறேன். சரி. ஓ ஹோம், இது ஸ்கிட்டில்ஸ். நீ ஜாக் பாட் அடிச்சிருக்க. இந்த பெரிய ஸ்கிட்டில்ஸ் பாக்ஸ் நேரா உன்னை சேர்ந்துதான். ஓ. தயார் சாமன். ஆஹா, அது எந்த கேடு இல்லாமல் இருக்கும் என்றே நம்புகிறேன். வாவ், இது ஸ்கிட்டில்ஸ். அற்புதம். என் பிடித்த தேன் பலகாரம். எனக்கு பிடிக்கும். இதை எல்லாவற்றையும் சாப்பிடப் போகிறேன். ஓ ஆம். அப்பு அங்கு அவைக்கு ரொம்ப இருக்குன்னு. ஓ இல்லை. ஓ, ருசியாக இருக்கு. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஏன் இந்த வண்ணக்கலவையானது என்ன? ஸ்கிட்டில்ஸ். புதன்கிழமை உங்களுக்கு தற்செயலாக கவனச்சிதறல் உண்டாக்க வேண்டியில்லை என்றே நினைக்கிறேன். ஆனால் இது உங்கள் முறை. நானே அழுத்துகிறேன். இப்போது புதன்கிழமையை என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஓ, இது ஒரு ஜாடி வானவில் கண்ணாடி. சிறந்த தேர்வு. அவ இத பிடிக்கும்னு நம்புறேன். இது என்ன? ஓ இல்ல, இது என்ன? நான் மிகவும் வெறுப்பது தானா? சரி, பந்தம் வண்ணமயமானது. வெறுக்கிறேன். அவை என்னை ஒட்டி கொண்டுள்ளன. ஓ, வெறுக்கத்தக்கதேமாக உணர்கிறேன். என்ன ஒரு ஓ, புதன்கிழமை நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. நான் இல்லை, அது செய்தது ஃபேமஸ் தான். நான் பாதகமாக சரி, இருக்கிறேன். நாம் கடந்துட்டோம். வா, ஏனிட். சரி, இது செய்யலாம். ஓ வாவ், இது ஓரியோ குக்கீஸ். அதன்ஷே ஐ எனேட் பால்ஸ் நான் சில தின்னுவேன். ருசியானது. அரி, தயாராக இரு. உன் வாய் தெரிவதற்கு தயாராக வா. ஓ ஓ, அது என்ன? ஓ, அவை கற்கள் இல்ல, அவை என் பிடிச்ச ஓரியோ குக்கீகள். ஓ, அது ரொம்ப நல்லா இருக்கு. அவனுக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லீடு செய்யணும் அப்படின்னு வா, நம்புறேன். புதன்கிழமை நர்த்தனம் செய்ய முடிவு செய்தார். அதை நானும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆஹா, நான் மீண்டும் போய்விட்டேன். நான் ஆணியை அழுத்தி விட்டேன். புதிய பரிசோதனைக்கு தயாரானவளாக நீ என்ன இல்லை. செய்தாய்? ஓ, அந்த பொத்தானை அழுத்து. சரி, இன்றைக்கு ஏனிட் அதிர்ஷ்டசாலி. இது சாக்லேட் சிரப். ஏனிட், உன் தண்டனை இன்றைக்கு மிகவும் இனிமையானது. ஓ, நமக்கு வண்ணத்து சிரப்கள் கிடைத்து விட்டது. ஓ ஓ, அது என்ன? அது ருசியாக இருக்கிறது. ஓ,
ஓ எச் அவ்வாறு செய்யவா? நல்லா. ஏனெட் எங்கள் அதிர்ச்சியை நீங்கள் விரும்பினீர்களா? அது உண்மையில் நல்லதுதான், ஆனால் நான் முழுக்க கிருமி மிக்கவள். அப்படியா? இது போங்க. புதன்கிழமை. வணக்கம். பட்டன் அழுத்தவும் தயவு செய்து. ஓ சரி, எப்படியாவது இதை செய்வோம். ஓ சிறிய எலிகள். புதன்கிழமை அன்று சிறந்த தேர்வு, ஏனெனில் இது ஸ்வீட்ஸ் போன்றது. இப்போ வந்துவிட்டது முழு எலி கூண்டு. அவற்றையெல்லாம் அவள் மேல் போட்டுவிட ஆவலாக இருக்கிறேன். அவற்றுக்கு நல்ல தோற்றமில்லை, ஆனால் புதன்கிழமையன்று அவள் விரும்பலாம். கடவுளே, இது என்ன? நான் அனைத்து சிறப்புகளையும் கிளிக் செய்து விட்டேன் என நினைக்கிறேன். வெப்தே சாமி, உன்னிடம் எலி இருக்கின்றன. அவை அருமையாக இருக்கின்றன. இதில் மொத்தமான ஒன்று உங்கள் வண்ணமயமான ஸ்வெட்டர். சரி, அடுத்ததாக போய்க் கொண்டிருக்கிறேன். நான் இந்த பொத்தானை அழுத்துகிறேன். அப்படியா? மிகுந்த நல்ல தேர்வு. அது என்ன இருக்க போகிறது? ஓ கோக் பாட்டில்கள். இப்போது அதை எடுப்போம். இந்த பாட்டில் புதன்கிழமை கூண்டுக்குள் நிச்சயமாக போக போகிறது. அவள் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று நம்புகிறேன். அப்படியா? இதை செய்யலாம். இது என்ன வெள்ளம்? இந்த நீருடன் குழாயை முடிக்க வேண்டாமா? ஓ நான் ஒட்டி கொண்டுட்டேன். ஏய் கோக். வேன்ஸ்டே இப்போது அழுக்காக மட்டுமல்ல, ஈரமாகவும் இருக்கிறாள். அதுதான் தானா? சரி, அதுதான் சரி. இனட் உன் வரிசை. ஓ ஏற்கனவே சரி, இந்த பட்டன் நல்லதாக இருக்க போகிறது என்கிற உணர்வு எனக்கு உள்ளது. நாம் அறிய போகிறோம். அப்படியா? வண்ணத்து பூச்சி கீற்றுகள். அவை அழகாக இருக்கின்றன. ஈனட் வண்ணக்கோழியாக மாறப்போகிறாள். இங்கே கீற்றுகள் இருக்கின்றன. இதோ இனிப்பு. இது என்ன சாமி? இது என்னை தும்ம வைக்கிறது. ஓ அவை இறகுகள். ஆனால் ஓ அவை என்னை தும்ம வைக்கின்றன. ஓ இல்லை, நான் முழுவதும் அவற்றால் போர் வைக்கப்பட போகிறேன். அது வேடிக்கையாக இருந்தது. இதற்கு பதிலாக இதோ மற்றொரு இறகு. உன்னை கோழிய மாதிரி நின்னுருக்கே. அப்பா, அச்சேத்துக்கு உண்மையிலேயே செய்கிறேன். நல்லது, நான் இன்னும் அழகுதான். எந்த பொத்தானை தேர்வு செய்வது என்று எனக்கு தெரியல, ஆனால் இத பண்றோம். ஏன் மற்றொரு அதிர்ச்சியை விரும்பினார்? நச்சுன்னு அது கரப்பான் பூச்சிகள். ஐயோ, அது வெறுப்பாக இருக்கிறது. மொத்த அடுகளும் கரப்பான் பூச்சிகள். ஏனிடின் அதிர்ஷ்டம் மறைந்து விட்டது. சரி, நான் அவள் மேல் இதை வாரி அழிக்க வேண்டும். என் ஆச்சரியம் எங்கே? நான் காத்திருக்கிறேன். ஓ ஓ இல்லை இல்லை இல்லை, அது அருவருப்பாக உள்ளது. அவை கரப்பான் பூச்சியா? நான் அவைகளை வெறுக்கிறேன். நான் பயப்படுகிறேன். ஓ இல்லை, அதை விளக்குங்கள். நீதியை பற்றி பேசிக்கொண்டே புதன் அல்லது வேறென்றால் உன்னை அழுத்த பிறகுதான் மிதவெப்ப நிலையை கைப்பற்ற நிறைவடைய முடியும். ஏற்கனவே சரி, இதழ் பார்க்கலாம். ஓ இது ரோஜா நிற எளிமையான டொனட்டுகளாக இருக்கிறது. அற்புதம். ஓ எவ்வளவோ அதற்கென்று சில. புதன்கிழமை இதை விரும்புவார். இதோ சுவையானவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன கிடைத்தது இந்த முறை? டான் பட்ஸ். அது அருவராக்கும், ஆனால் அவை மோசமாக தோன்றினாலும் சுவையாக இருக்கின்றன. ஓ புதன்கிழமை டோனட்டுகள் எடுத்துள்ளீர்கள். எனக்கும் ஒன்று வேண்டும். தயவு செய்து புதன்கிழமை இல்லாமல். ஆஹா, நீ செருக்கானவன். நன்றாகவே எனிட், நீ பொழுதுபோக்கமாய் இருப்பதை போல தெரிகிறது. பொத்தானை அழுத்து. சரி, உள்ள என்ன இருக்கிறது? ஓ வாவ், அது ரெயின்போ பாப்பிட்ஸ் ஆக இருக்க போகிறது. அருமை. அவற்றை வெளியே எடுத்து வைப்போம். உஃபாக்கு, அவை கனமாக இருக்கிறது. சரி ஹயா. ஓ ஆம், நான் ஒரு மாஸ்டர். அது என்ன? ஓ அது மிகவும் கியூட். அவை ரெயின்போ பாப்பிட்ஸ். அருமை.
வாவ், நான் அந்த விளையாட்டை பிடிக்கும். அப்போ அதை வைத்துக் கொள்ளலாம். ஓ, இது மிகவும் குளிர்சாதனமாக இருக்கிறது. நான் இழந்திருந்ததே இதுதான், அந்த சேருழிகள் அல்ல. வெட்னஸ்டே அங்கே என்ன செய்றார்? பொத்தானை அழுத்து. பெரிய பிறரின் பாராட்டாக. மற்றும் புதன்கிழமை கருப்பு முட்டைகள் பெறுகிறது. அவை கெட்டுப் போனவா? யக், அது அருவருப்பாக உள்ளது. சரி, அப்படியானால் இந்த கூடை புதன்கிழமையின் கூண்டில் இருப்பதற்கு முழுமையாக தயாராகியுள்ளது. ஆச்சரியம், நான் எதனை வேண்டுமானாலும் ஏற்க தயாராக உள்ளேன். ஓ, அது என்ன? நான் உயிர் முட்டைகளால் மூடப்பட்டுள்ளேன். அது நல்லதுதான். அதை நான் ஒருபோதும் கழுவ மாட்டேன். புதன்கிழமை, நீ மிகவும் உணர்வு பூர்வமாக இருக்கிறாய். ஏனேட், சிரிக்காதே. பச்சனை எனக்கு அழுத்து. மிகவும் பிடிக்கும். இதையே தேர்வு செய்கிறேன். அப்படியா? இந்த முறை என்ன கிடைத்தது? ஓ, அதனால் உங்களுக்கு சுதந்திரமாம். ஏனேட் இறுதியாக திறவுகோலை கண்டுபிடித்து விட்டாள். அதனால் வாழ்த்துக்கள். ஏ, என் விசை, என் பிரியமான விசை, இது எனக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். உடனே வந்து விடுகிறேன். ஹூரே! ஹாஹா, நான் வெளியே வந்து விட்டேன். பை பை எல்லோருக்கும். நான் குளிக்கப் போகிறேன். ஹூ, நான் எப்போ விடுவிக்கப்படுவேன்? ஏனேட், உதவி பண்ணு. நீ இங்கேதான் இருக்க போற. நான்சி, உனக்கு தர்பூசணி விதை கிடைத்ததா? வாவ், டெட், நீ அரை தர்பூசணியை பெற்றாய். அதை நீ சமாளிக்க முடியுமா? அண்ணி முழு தர்பூசணியை வைத்திருக்கிறாள். யார் முதலில் தொடங்குவார்கள்? டெட், தொடங்க. பார்க்கலாம். ஓ, இது மிகவும் சுவையாகவும் சாராகவும் இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. நான் எவ்வளவு வேகமாக சாப்பிட முடியும் என்று நீ பார்த்தாயா? நான் முடித்துட்டேன். ஓ வேண்டாம். அண்ணி, உன்னிடம் சில விசித்திரமான தர்பூசணி இருக்கிறது. காத்திரு, அது தர்பூசணி அல்ல, அது உள்ளே மிட்டாய் கொண்ட கேக். நீ இன்னும் அதிர்ஷ்டசாலி. நான் இப்போது இந்த மிட்டாய்களை எல்லாம் சாப்பிட போகிறேன். அதை உடைத்தால் எளிதாக இருக்கும். அருமை. இப்போது நான் ஒவ்வொரு மிட்டாயையும் கண்டிப்பாக சாப்பிடுவேன். ஆஹா, தர்பூசணிக்காய் தானே மிகவும் நல்லது. சரி, இனிப்புகளுக்கு திரும்புவோம். அவையெல்லாம் எனக்கு. ஆமாம், நீங்கள் அனைவருக்கும் நான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். உன்னுடையதை சாப்பிடு. ஓ, ஏன் விதை? சரி, இத முயற்சிப்போம். அடடே, இது அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துள்ளது. ஒரு நிமிடம். என் பாட்டி எனக்கு செடிகளை எப்படி நடுவது என்று கற்றுக் கொடுத்தார். நான் ஒரு தர்பூசணி விதையை விரைவில் கையாள முடியும். எனக்கு ஒரு மண் கோடரி மற்றும் நிறைய மண் தேவை. Oh my God. நான் ஒரு குழி தோண்ட போகிறேன். ஓ, மன்னிக்கவும் நண்பர்களே, அதை கவனிக்கவில்லை. சரி, மீண்டும் தோட்டப்பணிக்கு. எனவே நான் ஒரு விதையை நட்டு அதை மண்ணில் வைக்க வேண்டும். நிச்சயமாக தண்ணீரை மறக்காதீர்கள். ஆம், செடிகள் உண்மையில் அதஹ்தாஜ். மேலும் நமக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. ஓ, என்ன நடக்கிறது? இது ஏற்கனவே வளர்கிறதா? என்ன? அது இவ்வளவு வேகமாக இருக்க முடியாது. வாவ், இது அற்புதம். ஓ மை காட், என் பாட்டி அதை இவ்வளவு வேகமாக செய்யவில்லை. அற்புதம். வாவ், அது ஒரு தர்பூசணி. நான்சி, நீங்க பாத்தீங்களா? அது மிக பெரியது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அதை 2 பாதிகளா வெட்ட போறேன். ஓ ஆம், தயார். ஓ, மிகவும் நன்றி. ஓ, நன்றி. கராத்தே பாடங்கள் வீணாகவில்லை. ஆனால் திரும்ப வாட்டர்மெலன். ஓ, என்ன ஒரு இனிமையான மற்றும் சாரான வாட்டர்மெலன். இது ருசியானது. ஓ மை, ஓ வாவ். நான்சி, உனக்கு அவ்வளவு பசிக்கிறதா? அவள் உண்மையில் அதை தாக்கிவிட்டாள். ஓ நான்சி, உனக்கு மீண்டும் சிறிது உணவு கிடைத்தது. ஆனால் டெட் அதிர்ஷ்டசாலி. வாவ் ஆனி, உன் ட்விக்ஸ் மிகவும் பெரியது. அது உன் கைகளில் அடங்கவே இல்லை. நண்பர்களே, நாம் யாருடன் தொடங்க வேண்டும்? நான்சி, நீங்களா? சரி, என் ட்விக்ஸ் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது மிகவும் சுவையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். ஓ, என்னை நகைக்காதீர்கள். எனக்கு எல்லாவற்றிலும் மிக சுவையான ட்விக்ஸ் உள்ளது. ஓ, இது ரொம்பவும் சுவையா இருக்குது. சுவையா இருக்குது. நான் சிறிய துண்டுகளை சாப்பிடுவேன். நீங்கள் என்னை காத்திருக்க வேண்டாம். ஓ ஆம், அற்புதம். ஆம், நாங்கள் உன்னை காத்திருக்கிறோம். நான்சி, அவசரப்பட வேண்டாம். ஓ, டேட், நீ சரியா இருக்கியா? நான்சி இன்னும் சாப்பிடுகிறாளா? போகலாம் டேட்.
ஓ, நான் இந்த பெரியதை நான்சி விட வேகமாக சமாளிக்கிறேன். இந்த ட்விக்ஸ் மந்திரமாய் தெரிகிறது மற்றும் இதன் வாசனை அருமையாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. இன்னும் நிறைய இருக்கிறது. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம். ஒரு குச்சியை நீக்கிட்டேன். நான்சி இன்னும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாள். இரண்டாவது ஒன்றும். நான் அதை இப்போது சாப்பிடுவேன். அதுதான். வாவ் ஆனி, நீ ஜிராஃப் போல இருக்கிறாய். உன் கழுத்து மிகவும் நீளமாகிவிட்டது. நீங்களும் உங்களுடைய முயற்சிக்க விரும்புகிறீர்களா? பயிற்று சுலபம். பேக்கேஜிங்கை அகற்றி விட்டேன் மற்றும் எனக்கு ஒரு யோசனை வந்தது. பாருங்கள், நான் இப்போது ஒரு புலி. என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு மிகவும் பயமுறுத்துகிறேனா? விளையாடாத, சாப்பிட. ஓ சரி, நீங்கள் இன்னும் மரியாதையாக இருக்க முடியாது. எனினும் எனக்கு இது பிடிக்கும். என் பிடித்த மிட்டாய். நான் நன்றாக இருக்கிறேன். அடுத்தது என்ன? வாவ், இவை ஜூசி டிராப் காண்டிகள் புளிப்பு ஜாமுடன். டெடியிடம் ஒரு சிறிய பாக்கெட் உள்ளது, ஆனால் கவலைப்படாதே, அனியிடம் ஒரு பிரம்மாண்டமான பாக்கெட் உள்ளது. இது மிகவும் சுவையாக உள்ளது. அனி, உனக்கு அதிர்ஷ்டம். இது ஒரு பெரிய பாக்கெட். இது இருப்பதை நான் கூட அறியவில்லை. டெட், நீ முதலில் தொடங்கு. சரி, ஒரு சிறிய பாக்கெட். ஆனால் அதனால் என்ன? சுவை எந்த விதத்திலும் மாறாது. நான் உங்களுக்கு அதை நிரூபிக்க முயற்சிக்கிறேன். சரி, இப்படி ஒரு குழந்தை. இப்போது நாம் கண்டிய ஜாமுடன் பூசுவோம். அதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது, ஆனால் போதவில்லை. அண்ணி, உன் முறை. அதுதான் சரி. எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த மிட்டாயை எடுத்து விடலாம். எத்தனை இருக்கின்றன? எனக்கு ஒரு யோசனை வந்தது. எல்லா இனிப்புகளையும் ஒரு பாம்பாக வைத்து இனிப்பு ஜாம் ஊற்றுவேன். புளிப்பா இருக்கும். வா வா. அப்படியே போகலாம். சரியானது. நீ அதை முயற்சிக்க விரும்புகிறாயா? இல்லை, இது எனது மட்டும். நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, எனக்கும் கொஞ்சம் வேண்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. வாவ், இன்னும் சுவையாக இருக்கிறது. என்ன என்ன? நான் எதுவும் செய்யவில்லை. ஓ சரி. இங்கே உன் பொருள். ஜெட், நீ சரியா? ஆம், நீ எதையும் திருடக்கூடாது. வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. இந்த பெரிய மிட்டாய். இது எனக்கு சரியான அளவு. ஆமாம். ஓ ஆஃப்டர், எனக்கு மன்னிக்கவும். புளிப்பு ஜாம் பற்றி என்ன? வாவ், இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. இது போடுவோம். ஓ, எனக்கு எல்லா புளிப்பு சுவையும் பிடிக்கும். தயார். சரி, சாப்பிட ஆரம்பிப்போம். என் வாயில நீர் ஊறுகிறது. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓ, நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறீர்களா? பெரிய பேக்கேஜில் இருந்து அதை எடுக்க இது மிகவும் கடினமா? இது என் மிட்டாய். அதை பற்றி யோசிக்க கூடாது. ருசியானது. ஓ கடவுளே, நீ என்னை இப்படி பயமுறுத்துகிறாய்? ஓ இல்ல. அனி, நீ உயிரோடு இருக்கிறாயா? உங்கள் தலைக்கு இனிப்பு பிடிக்கிறதா நண்பர்களே?